வணக்கம். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது சூடானதும் அதில் 2 துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 5 பீஸ் கிராம்பு போட்டுட்டு அதெல்லாம் பொரிஞ்ச உடனே 1.5 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி நிறையவே சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சாதம், கீ ரைஸ் இதுக்கெல்லாம் முந்திரி போட்டால் அதோட ஃப்ளேவரே தனி, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முந்திரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு, இப்போது நான் இது கூட 8 பச்சை மிளகா, அப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு வாசனை போனதும் கூட நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் 2.5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு ஒரு முறை கழுவி வச்சுட்டு தண்ணியில் ஊற வைக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் எடுத்துகிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஊற வேண்டாம் பாஸ்மதி ரைஸ் தண்ணியில். ஸோ இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுடுங்க. ஒரு முறை நல்லா கிளறி விட்ட அப்புறம் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் 2.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா 1.5 கிளாஸ் தண்ணியும் 1 கிளாஸ் தேங்காய் பாலும் ஊற்றி இப்போ நம்ம ரைஸ் வேக வைக்க போகிறோம். 1 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துட்டோம். இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறலன்னா அடிப்பிடிச்சிடும், ஹையில் வச்சாலும் அடிப்பிடிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த டைமில் இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். கீ ரைஸ்க்கு நார்மலான காரம் போதும், அதனால் நான் 8 மிளகா போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஏற்கனவே நம்ம பிரியாணி செய்கிற அந்த வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன், நம்ம குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி நெய் சேர்க்கறதுனால நமக்கு சாதம் எல்லாம் தனித்தனியாக இருக்கும். குக்கர் மூடிட்டு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு விசில் வந்தோடனே நிறுத்திடுங்க. நான் ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். ஏதோ தேங்காய் பால் சாதம் ரெடி. அடுத்த வீடியோவில் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சோயா சங்க்ஸ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் ரெசிபீஸ் பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.